திமுக பாய் இங்க வாயா, இங்க வாரியா. என்ன மாதிரி ஓடுறாரு அவரு கால அவரே ஓடுறாரு. அதிசயத்தை பாருங்களேன். நாங்களா வாடகை காலில் ஓடிட்டு இருக்குமா? இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரே சிஎம் எங்க சிஎம் தாயா. யாரா சொன்னது? அத வரைக்கும் நான் சொன்னேன். இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. திமுக பாய் எங்க அண்ணன் இன்னமா நிக்காம ஓடுறாரு பாத்தியா? என்ன அங்க பாக்குறான்? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆமாண்டா, இந்த மாதிரி இந்தியாவுல வரைக்கும் யாருமே ஓடுனதே கிடையாது. ஆனா என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? இதுல என்னையா பொய்ய கடை நீ? ஆமா, ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு? இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே சிஎம் எங்க பொட்டு சிஎம் தான் சொன்னாரு. ஆமா ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நம்புறீங்கன்றக்காக உங்க நல்லா யூஸ் பண்றாடா. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா 2024 ஹாஃப் மாரத்தான், அதாவது 21 கிலோமீட்டரை வெறும் 2 மணி நேரத்துல முழுமையா ஓடி சாதனை படைச்சாரு. உத்தரகாண்ட் சிஎம் புஷ்கர் சிங் தாமி கடினமான மலைப்பகுதியில வாழக்கூடிய மக்கள் கிட்ட விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக அவரும் பல மாரத்தான் ஓடி இருக்கிறாரு. மேகாலயா முன்னாள் முதலமைச்சர் முகுல் சங்மா மலைப்பகுதியில வாழக்கூடிய வடகிழக்கு மக்கள் கிட்ட விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக அவரும் பெரிய பெரிய மாரத்தான் நடத்தி இருக்கிறாரு. இது இல்லாம ஹரியானாவுடைய முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, கோவாவுடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், ஏன்பா நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் 67 வயசுல 140க்கும் மேற்பட்ட மாரத்தான் ஓடி சாதனை படைச்சாரு. மா சுப்பிரமணியம் அவருடைய மாரத்தான் எல்லாம் பார்த்தோன்னா வெறும் 2 வருஷத்துல 25 மாரத்தான் ஓடுனதுக்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு விருது வாங்கினாரு. ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு விருது வாங்கியிருக்காரு. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு விருதுலாம் வாங்கியிருக்காருப்பா. இது கூடவே தன்னோட 50வது மாரத்தான் ஓட்டத்தை 21 கிலோமீட்டர் ஓடி சாதனை படைச்சாருங்கிறதுக்காக வேர்ல்ட் ரெக்கார்டு யூனிவர்சிட்டி சார்பில் ஹானரரி டாக்டரேட் பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இது மாதிரி பல ஓட்டங்கள் இந்தியாவில மட்டுமே 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல மாரத்தான் ஓடி இருக்கிறாரு. வெளிநாடுகள் லண்டன், நார்வே, கத்தாரு இது மாதிரியான 12க்கும் மேற்பட்ட நாடுகள்ல மாரத்தான் ஓட்டி இது மாதிரி 140க்கும் மேற்பட்ட மாரத்தான் ஒரு பக்கம் ஓட்டினாரு. இது எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்புல இருந்து கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் முத கொண்டு மருத்துவ சேவைகள்ல பல சேவைகளை செஞ்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மருத்துவத்துல டாப் ரேங்க்ல கொண்டு வந்தாரு. இப்படி மாரத்தான் போட்டியில பல முதலமைச்சர்கள் ஓடி இருக்காங்க, பல அமைச்சர்கள் ஓடி சாதனை படைச்சிருக்காங்க. ஆனா வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிட்டு என்னவோ மாரத்தானி நீங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி குடுக்குறீங்க பாரா பில்டப். ஆமா, கேட்க மறந்துட்டேன், ஏன் இப்ப திடீர்னு இந்த மாரத்தான் ஓடிட்டு இருக்கீங்க? போதையை எதிர்த்து தான் இன்னைக்கு மாரத்தானே ஓடுறாரு. ஓ, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்னு சொல்லி தான் எங்களுடைய நோக்கமே. வாழ்த்துக்கள் தலைவா, வாழ்த்துக்கள். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன்.